அண்ணே சொல்லுடா. கண்ணு நமக்கு இடரல் உண்டானா அதை புடுங்கி பண்ணுமாண்ணே? ஏன்டா கேட்குற? அண்ணே வலது கை இடரல் உண்டானா அதை வெட்டி பொண்ணு வேதம் சொல்லுது இல்லைண்ணே, அதானே கேட்குறேன். நல்லா தான் கேட்குற கேள்விலாம். நம்ம பரலவங்க போகணுமுண்ணே, அதானே கேட்குறேன். தப்பாக இருந்தால் பரலவங்க போக முடியாதுல்லண்ணே. டேய், நம்ம கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கோம்டா, அது ஒன்று தெரியும்ல? ஆமாண்ணே. டேய், நம்ம ஒருவருக்கு ஒரு அவயவங்களாக இருக்கிறோம். நம்ம 2 பேரும் தனித்தனி அவயவங்கள். நீ ஒரு அவயம், நான் ஒரு அவயவம். நான் உனக்கு இடரல் உண்டாக்கினா அது எப்படிண்ணே வரும்? டேய், நான் உனக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன்டா. ஒரு பேச்சுக்கு நான் ஒரு குடிகாரன்னு வச்சுக்கோ. நீ என் ஃப்ரெண்டாக இருக்கிறப்ப உன்னையும் நான் அந்த பழக்கத்துக்குள்ளே கொண்டு போயிடுவேன்ல. அதை போல தான்டா என்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு இருக்கலாம். அவங்க உனக்கு ரொம்ப பிடிச்சவங்களாக இருக்கலாம். ஏன் அவங்க உனக்கு கண்ணு மாதிரி இருக்கலாம். உன் எதிர்காலத்தோட வழிகாட்டி அவங்க தான் நீ நினச்சிக்கிட்டு இருக்கலாம். அது எந்த மாதிரி உறவாக இருந்தாலும் சரி, அது உனக்கு இடரல் உண்டாக்கினா அதை நீ துண்டிச்சு போடணும். அந்த உறவு நம்மளை நரகத்துக்கு நேராக கொண்டு போயிடும். உனக்கு இடரல் உண்டாக்குற எந்த அவயமாக இருந்தாலும் அதை வெட்டி போடு அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா வேதத்தில் சொல்லியிருக்காருடா. புரிஞ்சுட்டானே. தேவனிடம் நம்மை கிட்டிச் சேர விடாதபடி இடரலை கொண்டு வரும் எந்த அவயமானாலும், அதாவது எந்த உறவானாலும், அவர்களை தவிர்ப்பதும் தள்ளி வைப்பதும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு நேராய் நம்மை வழிநடத்தும். அன்பின் நல்ல ஆண்டவரே, எப்படிப்பட்ட உறவாயிருந்தாலும் உம்முடைய ராஜ்யத்தை விட்டு பிரிப்பதாயிருந்தால் அவர்களை நீர் எங்களை விட்டு அகற்றிவிடும். உம்மோடு இணைக்கும் உறவை எங்களோடு இணைத்து வைக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.